சந்தோஷம், ஒரு பெருமை எங்குமே கிடைக்காது. பெருசா ஆசையெல்லாம் இல்ல, நாமளும் வாழணும், பிறரும் வயிறார சாப்பிடணும், பசியோடு யாருமே இருக்க கூடாது. பார்சல்ல வந்து வெளியே கிடையாது, யாராவது பாத்திரம் வந்து வாங்கிட்டு போறாங்க, அதனால 3 ரூபாய்க்கு விற்கிறோம். போதுமான நிறைவா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு. ஆனா 300 ரூபா 350 ரூபா 400 ரூபாய்க்கு ஓடும், அவ்வளவுதான். அதோட வச்சு இதை வச்சு நாங்க பாத்துருக்கோம். அந்த வருமானம் உங்களுக்கு போதுமா? போதும். பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, இந்த கயர் தொழில் ஆளுங்க இப்படிதான் வருவாங்க. வெறும் 3 ரூபாய்க்கு இட்லி சாம்பார் சட்னி வழங்கி வரும் சிங்கமுனரி தம்பதி நெஞ்சை தொட்டு இருக்கிறார்கள். நான் சின்ன வயசுல இருந்து இங்க சாப்பிட்டுட்டு வரேன். சாப்பிட்டுட்டு இவங்க வேலை வைக்கிறவங்க எல்லாரும் நான் எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்பெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இங்கே இருக்கும். வேறு ஏரியால இருந்துலாம் இங்கே வருவாங்க சாப்பிட. கட்டட வேலை பார்க்குறவங்களாம் காலையில் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே தான் இட்லி டெய்லி வாங்குவோம், நல்லா இருக்கும் நத்தை போடுறது எல்லாமே. சிவகங்கை மாவட்டம் என்றாலே விவசாய வேலை, கயிறு திரிக்கும் தேங்காய் வியாபாரம், எண்ணெய் மில்கள், உப்பு பொறி, கை சுத்தல் முறுக்கு என இவைதான் நினைவுக்கு வரும். அதனை சார்ந்து கூலி வேலை செய்பவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களில் குறிப்பிட்ட நபர்களின் தினசரி வயிற்று பிழைப்பை நிறைவேற்றி வருகிறார்கள் இப்ராஹிம் சுவைதா பேகம் தம்பதியினர். சிங்கமுனரியில் வடக்கு வேளாளர் தெரு பகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி தம்பதி சுவைதா பேகம் இப்ராஹிம். 1990களில் இப்ராஹிம் மேடை நாடகங்களில் நடித்து மக்களை மகிழ்விக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தவர். அதன் பிறகு மளிகை கடை, டீ கடை என பல வேலைகளை பார்த்து அதன் பிறகு உடல் நலிவுற்று தனது மனைவியோடு சேர்ந்து இந்த இட்லி வியாபாரத்தை தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். தொடக்கத்தில் 50 பைசாவுக்கு இட்லி வியாபாரம் செய்து வந்த இவர்கள் அதன் பிறகு 1 ரூபாய் 50 காசு, தற்போது 3 ரூபாய்க்கு ஒரு இட்லி என விற்று பிழைப்பு நடத்தி வர சுவைதா இட்லி கடையை நம்பி நூற்றுக்கணக்கானோர் வந்து வயிறார சாப்பிட்டு பயனடைந்து செல்கிறார்கள். பள்ளி மாணவ செல்வங்களும் சுவைதா இட்லி கடைக்கு வந்து உணவு உண்டு செல்கிறார்கள். இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை தங்களுக்கு கிடைக்கிறது. அதனை வைத்து மகிழ்வோடு வாழ்ந்து வருகிறோம். தங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், தங்களது வீட்டின் முன்புறமாக இருக்கும் மின்சார டிரான்ஸ்பார்ம் அது இரவு நேரங்களில் வெடிப்பது மழைக்காலங்களில் தங்களுக்கு அச்சத்தை கொடுப்பதாகவும் பெரிய ஆபத்தாக முடிந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தினம் தினம் வாழ்ந்து வருவதாகவும் கூறும் அவர்கள் அந்த டிரான்ஸ்பார்ம் எந்திரத்தை வேறு பாதுகாப்பான இடத்தில் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒரே ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள்.